உலகெங்கும் இருக்கும் நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்களே, எப்படி இருக்கீங்க? தொடர்ந்து கிட்டத்தட்ட மாதம் உங்களை சந்திக்கலைன்னா நம் மனசுக்குள்ளே ஏதோ ஒரு சின்ன ஃபீலிங் வந்துடுது. ஏன்னா ஒரு உறவு போல், என்ன சொல்கிறேன்னா, ஒரு சகோதரனை போல், அதே போல் உங்களுடைய ஒரு மிகப்பெரிய நல்ல ஒரு நண்பனாக உங்களை சந்திக்கணுங்கிறது என்னுடைய ஆசை. அந்த ஆசைக்காண்டியே நம்ம பார்த்திங்கன்னா சிவகாசியிலேருந்து கிளம்பி சென்னை தம்பி யூடியூப் சேனலில் பேசிக்கிட்டு இருக்கோம். ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிருக்கீங்க, மேலும் மேலும் அதிகமான ஆதரவு கொடுக்குறீங்க, ரொம்ப சந்தோஷம். இப்போ நம்ம என்ன விஷயத்தை பேச போகிறோம் அப்படிங்கும்போது, நம்மளுடைய நவகிரகத்தில் சுப கிரகமாக, அதி உத்தம கிரகமாக கருதக்கூடிய, எல்லாராலும் எதிர்பார்க்குற ஒரு கிரகம் அப்படின்னா குரு பகவான் தான். அந்த குரு பகவான் தற்போது மே மாதம் எண்டில் தான் என்ன பண்ணார்னா, நம்முடைய மிதுன ராசிக்குள்ளே நுழைஞ்சார். இப்போ அவர் உள்ளே மே எண்டும்போது மே 2 இப்போ நல்லா இருந்தால் ஒரு 5 மாத காலங்கள் கடந்திருக்கு. அவர் இப்போ என்ன பண்ண போகிறான்னா, அதிசாரம் அப்படிங்கிறது என்னென்னா, கொஞ்சம் வேகமாக செல்வது. அதாவது ஒரு இடத்துல நம்ம ஒரு 6 மாதம் அந்த இடத்துல இருப்போம், இல்லை 1 வருஷம் இருப்போம், நம்ம மனசுல ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். திடீர்னு நம்ம இன்னொரு அந்த இடத்த விட்டு காலியாகி வேறு இடத்துக்கு போவோம், ஒரு தற்காலிகமாக போவோம். அதே மாதிரி தான் குரு பகவான் என்ன பண்ணுறாருன்னா, இப்போ மிதுன ராசிக்குள்ளே இருந்து கொஞ்சம் முன்னோக்கி செல்கிறார். பின்னோக்கி சென்றால் அது வக்ரம், முன்னோக்கி சென்றால் அது பார்த்திங்கன்னா அதிசாரம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ குரு பகவான் அதிசாரமாக தன்னுடைய மிக இஷ்டப்பட்ட இடம், குரு பகவானுக்கு ரொம்ப பிடிச்ச இடமே ஏன்னா அது கடகம்தான். கடகராசி தான் குரு பகவானுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்படிப்பட்ட இடத்துக்கு தான் உச்சம் பெற்ற இடத்துக்கு குரு பகவான் உள்ளே நுழைகிறார். அவர் எந்த மாதத்தில் என்ன தேதியில் உள்ளே வராரு அப்படின்னா, அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி கடகராசிக்குள்ளே நம்மளுடைய குரு பகவான் உள்ளே நுழைகிறார். அவர் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அக்டோபர் மாதம் உள்ள 18ஆம் தேதி உள்ளே நுழைகிறவர் டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி தான் பின்னோக்கி மறுபடியும் வக்ரம் அப்படிங்கிற நிலையில் முன்னோக்கி சென்றவர் மறுபடியும் பின்னோக்கி அதே போல் மிதுன ராசிக்குள்ளே மீண்டும் வருவார் என்பது கணக்கு. அப்போ குரு பகவான் கடகராசிக்குள்ளே நுழைவதனால் 12 ராசி நேயர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது, உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன முன்னேற்றங்கள் ஏற்பட போகுது, குரு பகவான் என்னென்ன விஷயங்கள்லாம் கொடுக்க போகிறார், என்னென்ன விஷயங்களில் ஒரு தடுமாற்றத்தை, சின்னதாக ஒரு தடுமாற்றத்தை கொடுக்க போகிறாரு அப்படிங்கிற பற்றி நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் கடகராசிக்குள் அதிசாரமாக நுழைந்து என்னென்ன மாற்றங்கள்லாம் கொடுக்க போகிறார் அப்படின்னு பார்க்கும்போது, விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா ராசியை பார்க்குறார் குரு பகவான். இப்போ ராசியை பார்ப்பது மூலமாக இவ்வளவு நாட்களாக நீங்கள் என்னென்னமோ ஏதேதோ நினச்சி செயல்படுத்த முடியாமல் நீங்கள் எவ்வளோ டிப்ரெஷன்லையும் எவ்வளோ பிரச்சனைகளையும் இருக்கீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும். அப்போ இந்த மன அழுத்தம், போராட்டம், மனசுக்குள்ளே ஒரு மன குமுறல் அப்படிங்கிற சூழ்நிலையை தாண்டி நீங்கள் வெற்றி பெற போகிறீங்க. உங்களுடைய தன்னம்பிக்கை இங்கே உயர்த்த போடுது. உங்கள் தன்னம்பிக்கை இன்னும் கொஞ்சம் அதிகமாகும். அதே போல் திருமணம் சம்மந்தப்பட்ட சுப நிகழ்ச்சிகள் உங்களுக்கு நடக்க போகுது. வரன் பார்த்துக்கிருக்கீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற வரன் வரும். அதே போல் காதல் சம்மந்தப்பட்ட சிக்கல்களில் சிக்கி தவிச்சு சின்ன பின்னமாகி, ஏண்டா காதல் பண்ணேன், ஏண்டா இவங்க மேலே பாசம் வச்சோம், எதுக்குப்பா எனக்கு இவ்வளோ போராட்டம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்க விருச்சிகராசி என்பவர்களுக்கு இனிமேல் வெற்றி தான், எல்லாமே ஜெயம். நீங்கள் எடுக்கிற எல்லா விஷயங்களுமே உறுதியாக ஜெயம் உண்டு. உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை குரு பகவான் தன்னுடைய 7ஆம் பார்வை மூலமாக மகர ராசியை பார்க்குறாரு. அப்போ முயற்சி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே கைவந்த கலை. ஒரு காற்று உள்ள பலூனை தண்ணிக்குள்ளே அமுக்க எப்படி வெளியே வருதோ அதே மாதிரி தான் உங்கள் வாழ்க்கையில் பல போராட்டம், பல சிக்கல்கள், பல இன்னல்கள் என்ன தான் இருந்தாலும் பரவாயில்ல. நான் காலைல எழுந்திரிச்சிடுவேன், காலைல வேலைக்கு போயிடுவேன், காலைல நான் சாப்பிட்றேனோ சாப்பிட்லையோ நான் வேலைக்கு போய் என்னுடைய வேலையை நான் கவனமாக பார்ப்பேன் அப்படிங்கிற எப்பொழுதுமே செயல்படுகின்ற தன்மை உங்கள்கிட்ட தான் உண்டு. சில பேர்லாம் பார்த்திங்கன்னா வாழ்க்கை நொடிஞ்சு போச்சு அப்படின்ட்டு உட்காந்துருவாங்க. நீங்கள் அப்படி கிடையாது. இருக்கட்டுமே, பிரச்சனை வந்தால் வரட்டுமே, சமாளிப்போம், நம்மளால் முடியாதா, எவ்வளோ நாள் சமாளிப்போம் அப்படிங்கிற எண்ணத்தில்
நீங்கள் தாங்கி சுமந்து தான் எல்லாத்தையும் சமாளித்து கொண்டு போய்ங்க. உறவுகளால் அதிகமாக ஏமாற்றப்பட்டது, நம்பிக்கை வச்சதால் அதிகமாக ஏமாற்றப்பட்டேன் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு இருக்கும் போல், நீங்கள் யாருக்கும் போய் கெட்டது பண்ணேன் இல்லை யாரையா போய் மாட்டி விட்டேங்கிற வார்த்தையே உங்கள்கிட்ட வரவே வராது. உங்களுக்கு தெரியும். இன்னொரு விஷயம், விருச்சிக ராசியோட ஒரு பெரிய ஸ்பெஷல் என்னென்னா, யார் தப்பு பண்ணுறா யார் தப்பானவங்கள நீ கண்டுபிடிச்சிருவீங்க. அதை கூட வெளிப்படையாக சொல்ல மாட்டீங்க. சொன்னால் அவங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்துடும், அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துடும். நல்லா இருக்கட்டும் விடு, அவங்க கர்மா அவங்களோட அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் அதை கடந்து தான் போயிருக்கீங்க. ஆனால் நீங்கள் சின்னதாக ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டால் போதும், சுற்றி இந்த முக்கியம் பார்த்தீங்களா, ஒரு இனிப்பை போட்டுன்னு முக்கியம் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் சுற்றி வந்து மொச்சு நிற்பாங்க, உங்களை லாக் பண்ணுவாங்க. அப்போ இந்த லாக் ரிலீஸ் ஆக போகுது. விருச்சிக ராசி பெண்களுக்கு தங்க நகைகள் வாங்குவதற்கான சூழ்நிலைகள், அதே போல் தங்கமான கணவன் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள், கிடைச்ச கணவன் பிடிச்ச மாதிரி இனிமேல் நடந்துக்கிறக்கூடிய சூழ்நிலைகள்லாம் கிரக நிலையில் ஏற்பட போகுது. விருச்சிக ராசி பெண்களில் யாராவது விளையாட்டு போட்டியில் கலந்துக்கிறீங்க, எந்த தொழிலில் தனிப்பட்ட முறை செஞ்சுக்கிறீங்க அப்படின்னா அதில் வெற்றி பெறுவீங்க, உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும். விருச்சிக ராசி என்பவர்களில் யாருக்காவது குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட தேவைகள் இருந்தாலும் குழந்தைகள் கிடைப்பதற்கான பாக்கியம் உண்டு. குழந்தை பாக்கியம் உறுதியாக இந்த கோச்சார கிரகங்களுடைய அதிசார அமைப்பில், குருவோட அமைப்பில் குழந்தை பாக்கியம் கிடைக்கப்போகுது. ஏன்னா குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு கரெக்டாக எக்ஸாக்டாக 9ஆம் இடத்துல உட்காந்து டைரெக்டாக தன்னுடைய 9ஆம் பார்வை மூலம் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்க, அது ஒரு அற்புதமான பார்வை. அப்படியே அசால்ட்டாக சமாளிக்க முடியும், அசால்ட்டாக வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற தன்மை உண்டு. அதாவது மனநலம் பாதிக்கிற அளவுக்கு போன சூழ்நிலையில் உள்ள விருச்சிகராசி என்பதாக இருந்தாலும் மனம் திடம் பெற்று மன தைரியத்துடன் செயல்படக்கூடிய ஆற்றல் ஏற்பட போகுது. அதான் இங்கே வந்து பெரிய விஷயம். அதனால் விருச்சிக ராசிக்கு ஏற்றம் உண்டு, மகிழ்ச்சி உண்டு, சிறப்பான சூழ்நிலைகள் ஏற்பட போகுது. கவலைப்பட வேண்டாம். உங்களுடைய கற்பனை ஆற்றல்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய கவலைகள் எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு உங்களுடைய தைரிய வீரியத்துடன் நீங்கள் முயற்சியுடன் வெற்றி பெறுவதற்கான ஒரு அற்புதமான காலகட்டம் தான் இந்த குரு பகவானுடைய அதிசார பயிற்சியோட காலகட்டம். அன்பு நேயர்களே, தற்போது வரை நீங்கள் பொறுமையாக உங்களுடைய ராசிக்கான குரு பகவான் அதிசாரமாக செல்வது மூலமாக ஏற்படும் மாற்றங்கள், ஏற்படும் முன்னேற்றங்களை பற்றி இப்போ பார்த்துருக்கீங்க. பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த குரு பயிற்சி, குரு வக்கர பயிற்சி, குரு அதிசார பயிற்சி, அடுத்து சனி பயிற்சி, சனி வக்கர பயிற்சி, ராகுகேது பயிற்சி, இந்த பயிற்சிகள் அப்புறம் மாத பலன்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பொது பலன்களே. குறைஞ்சது ஒரு ராசிக்கு 20% மாற்றம் இருக்கும். அதுக்காண்டி மாற்றமே இருக்காது, நீங்கள் பார்த்த வீடியோ வேஸ்ட்டு நான் சொல்லவில்லை. குறைஞ்சது ஒரு 20% உங்களுடைய லைஃப்பில் மாற்றம் இருக்கும். இதை தாண்டி உங்களுடைய மனசில் நிறைய கேள்விகள் இருக்கும், நிறைய விஷயங்களை நீங்கள் எதிர்பார்த்து காத்திருப்பீங்க. அதே போல் பிரிந்த உறவு சேருமா, பிடிச்ச உறவுடன் வாழலாமா, பிடிச்ச வாழ்க்கை கிடைக்குமா, கிடைச்ச வாழ்க்கை நிலைக்குமா, இப்போலாம் நிறைய விஷயங்கள் இப்போ வந்து எல்லாருக்குமே உதயம் ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கணவன் மனைவி ஒற்றுமை அப்படிங்கிறது ஒரு 100% முன்னாடி இருந்தது, 95% இருந்தது. இப்போ வந்து ஒரு 60% தாண்டி வந்துருச்சுன்னா அவங்க 2 பேரும் ஒரு யோகத்தில் பிறந்திருக்காங்கன்னு அர்த்தம், அவங்க புண்ணியம் பண்ணியிருக்காங்கன்னே அர்த்தம் அப்படின்னு கூட சொல்லக்கூடிய அளவுக்கு நிலைமைகள் வந்துருச்சு. அதே போல் நிறைய பேர் என்ன படிப்பாங்க, எப்படி படிப்பாங்க, அவங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாற்றம் வரும், எப்போ கடன் சுமைகள் அடையும், இப்படி நிறைய கேள்விகள் உங்களுடைய மனசில் இருக்கலாம். அப்போ அந்த கேள்விகளுக்கெல்லாம் விடைகள் எப்போ கிடைக்கும், என்ன மாதிரி விஷயங்கள் செய்யலாம், என்னென்ன விஷயங்கள் செய்யக்கூடாது, என்ன வழிபாடு செஞ்சால் என்ன மாற்றங்கள் உண்டு. எப்பொழுதுமே வந்து பார்த்திங்கன்னா எந்த தெய்வத்தை கும்பிட்டாலும் அந்த தெய்வம் நமக்கு கண்டிப்பாக நன்மை செய்யும். ஆனால் நமக்கு தேவையான விஷயத்தை நகர்த்துவதற்கு, நமக்கு தேவையான விஷயத்துக்கான தெய்வத்தை தேர்ந்தெடுத்து நம்ம வழிபாடு செய்யும்போது அது வேகமாக கிடைக்கும், வேறு ஒன்றும் கிடையாது. அதனால் எந்த கோயிலுக்கும் போகக்கூடாது அப்படிங்கிறத தயவுசெய்து நம்பாதீங்க. எல்லா தெய்வங்களும் நம்மளுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க தான் செய்வாங்க. ஓகேவா? இப்போ நம்மளுடைய அப்பாவும் அம்மாவும் வந்து நம்மளை இந்த பெற்றெடுத்தது எதற்காக? பல விஷயங்களை நம்மளை உருவாக்கி நம்மளை வந்து செயல்படுத்தி நமக்கு நல்வழிப்படுத்தணும் அப்படிங்கிறத செயல்படுத்துறது தான் நம்மளை பெற்றெடுத்தாங்க. அதே மாதிரி தான் இறைவனும் நமக்கு நல்ல விஷயங்களை செய்வார், நல்ல ஆசீர்வாதம் கொடுப்பாங்க. ஓகேவா? அப்போ உங்களுக்கான வழிபாடு, உங்களுக்கான செயல்பாடை நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும் விருப்பப்பட்டால் கண்டிப்பாக கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க.
உங்களுக்கான டைம் ஒதுக்கி உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான விஷயங்களுக்கும் நான் பதில் கூட கடமைப்பட்டிருக்கிறேன். அப்பாயின்மெண்ட் டைம் வாங்கிக்கோங்க. இன்னொரு விஷயம், நம்மளுடைய யூடியூப் சேனலில் வந்து நீங்கள் கட்டாயமாக உங்களுடைய மேலான கருத்துக்களை கொடுங்க. அதேபோல் உங்களுடைய சொந்தம், பந்தம், உறவு, நட்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அத்தனை விதமான நபர்களுக்கும் நம்மளுடைய நெக்ஸ்ட் ஜென் அஸ்ட்ரோ சேனலை வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்கள், ஆதரவு கொடுங்க. வாழ்க வளமுடன், வெற்றிகள் என்றும் உங்களுடன், ஜெயம் உண்டாகட்டும்.